அந்த எப்ப டாப்பான ஆடு நீங்க தான் கொண்டு வருவீங்க. ஆமாண்ணே. எப்பவும் சிறந்த ஆடு நீங்க தான் கொண்டு வருவீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. நீங்க ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கீங்க 3 குட்டி ஆடு அப்படிதானே? ஆமாண்ணே. ஆடு ஒரு போல குட்டி வளர்த்துருக்கேன். ஆமாண்ணே. இது கிடாமரி, இது 2 பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரினா ஒரு போல அருமையா வளர்த்துருக்கு. ஆடு பல்லு எப்படி என்ன? நல்லா இருக்குண்ணே. பல்லு நல்லா இருக்கு, அருமையா இருந்துருச்சு. 2-3 ஈத்து வச்சுக்கலாம். ஆமா, 2-3 ஈத்து வச்சுக்கலாம். 5-6 ஈத்து கூட வச்சுக்கலாம் அப்படிதானே? ஆமா. ஆடு தரமா வளர்த்துருக்க. கண்ணில கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே? ஆமாண்ணே. ஆமா, கண்ணில கிராஸ் ஆன ஆடு. சரி, ஓகே. விலை எவ்வளவு சொல்லுதீங்க? விலை 54 சொன்னேன். 54 சொல்லுதீங்க. 46 கேட்காங்க. 46 கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் கொடுத்துரும்? 50 ரூபா கொடுத்துரும். 50 ரூபா கொடுத்துடலாம். நேரா வந்து ஆடு வாங்கிட்டு போனா தரமா இருக்கும்னே. ஆமா, நல்லா தரமா இருக்கும் ஆடு. தண்ணி படம்லாம் நம்ம ஊத்த மாட்டோம், அந்த சொல்லி கிடையாது. சரி, நேரா வந்தா நேரடியா எப்போதுமே ஆடு மட்டும் தான் நீங்க கொண்டு வரீங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம எந்த வியாபாரினா? நம்ம சிவஞான வரனே. மந்த வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிதானே? அந்தானே 8000 புதுமுத்தூர் தான். நம்ம இந்த வர சொல்லிட்டுலாம் அந்த சொல்லி கிடையாது. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. மெயினான சந்தைக்கு மட்டும் தான் வருவீங்க. தரமான பொருள் தான் மட்டும் இருக்கும். ஜம்முன்னு சூப்பர் கிட்டா. கிட்டா பாக்க நல்லா தோரணையா இருக்கு. எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே? ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டு. கிடா பத்தி சொல்லுங்கண்ணே. கிடா பல்லு எப்படி என்ன? பல்லு 6 பல்லு கிடா. பல்லு 6 பல்லு கிட்டா. நல்லா தோரணை 6 பல்லு கிட்டா அப்படிதானே? ஜம்முன்னு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுதுண்ணே? இது திருவேங்கடம் பக்கம், குறிஞ்சாக்குளம். ஓ, திருவேங்கடம் போகுது. சங்கரங்கோயில் பக்கம் போகுது அப்படிதானே? சங்கரங்கோயில் பக்கம் போகுது. என்ன விலை சொன்னாலும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 55,000 சொன்னாங்கண்ணே. 55,000 சொன்னாங்கண்ணே. மாப்பிள கடைக்கு அப்படி ரேட்டு கொஞ்சம் ஹெவியா தான் சொல்லுவாங்கண்ணே. கடை 1 லட்ச ரூபாய்க்கு கடை இருக்கதான் செய்யுது. ஓ, 1 லட்ச ரூபாய்க்கு கடை இருக்கதான் செய்யுது. 55,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? இது 37,000 வாங்கிருக்கேன். 37,000. அந்த குட்டி ஜம்முன் இருக்கும் அப்படிதானே? ஆமா. எத்தனை வருஷம் அந்த ஆட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் அந்த கிடாவை? இந்த கடை மண்டல வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிறதா இருக்குது. வச்சுக்கிறதா இருக்கு. பல் சேர்ந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பல்லே போனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம வச்சுக்க இறையில இருக்கு. ஆடு கடை இறையில தான் இருக்கு அப்படிதானே? ஆனா நல்ல தோரணை. ஒரிஜினல் போட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது சொல்லுங்க. கலர்ல சரி, கலர் கொம்படி உயரதல தோரணை என்ன? தோரணை இருக்கும். தோரணை பார்த்து வாங்கணும். காது எல்லாம் பார்த்தா தெரியும் அப்படிதானே? நல்லா ரத்த செவலையா இருக்கணும். சரி, ஓகே. வீட்டுல அருமையான ஆடு, அருமையான 2 குட்டி. நல்ல புளியம்போர் ஆடுல வாங்கிட்டு போறீங்க. ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? ராமசாமி, அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில இருந்து வாரீங்க. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? ஒரு கடா மாதிரி, ஒரு பொன் மாதிரி. ஒரு கிட்டா மாதிரி, ஒரு பொன் மாதிரி அப்படிதானே? ஆளை பத்தி ஆடு பல்லு எப்படி என்ன? யாது பல்லு இருக்கு. சரி, ஓகே. என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? 25,000. 25,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 23,500. 23,500. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? எப்படி வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 4 ஆடு வச்சிருக்கீங்க. ஜம்முன்னு ஒரு சூப்பர் கிட்டா, நல்ல புளியம்பூர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன? யாதுனே? பல்லு 2 பல்லு ஆடு. 2 பல்லு கிட்டா அப்படிதானே? என்ன தேவை? குருவானு பக்ரீத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? காய் அடிச்சுதா, காய் அடிக்காதா? காய் அடிக்காது. காய் அடிக்காதான் வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாங்கண்ணா? ஃபர்ஸ்ட் 21 ரூபா சொன்னாங்க. 21,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 19,300. 19,300 வாங்கிட்டு போறீங்க. குருபானிக்கு செம்பரியாடு தானே இது பண்ணுவாங்க. நீங்க வெள்ளாடு வாங்கிட்டு போறீங்க. ஓ, வெள்ளாடு தான் கொடுத்துருங்க. ஓ, வெள்ளாடு தான். நீங்க வருஷம் கொடுப்பீங்களோ? எப்போதுமே வெள்ளாடு தான் வருஷம். இதே சந்தையில எப்போதும் வாங்குவீங்கண்ணே? ஆமா. சரி சரி. எத்தனை கிடா பாத்துருப்பீங்கண்ணே? இது போன உடனே பிடிச்சது வாங்கிட்டேன். ஓ, பார்த்த உடனே இதான் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கிட்டீங்க. இந்த கலர் தான் எப்போது வாங்குவீங்களோ? இல்ல, வேற கருப்பு, வேற கலரு. ஆனா இந்த வருஷம் இந்த கலர் அமைஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போறீங்க. வளர்த்துற நல்ல தோரணையான கிட்டா. கிடா பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன? யாதுனே? பல்லு 4 பல்லியா? பல்லு 4 பல்லு கிட்டா. சூப்பரா வளர்த்துருக்காங்க அப்படிதானே? காய் அடிச்ச கிட்டா தானே? காய் அடிச்ச கிட்டா. சரி, என்ன வேலை சொன்னாங்க? என்னன்னு முடிச்சாங்க? 37 சொன்னாங்க. 37 சொன்னாங்க. 37 ரூபா ஒரு கிட்டா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சீங்கன்னா ஃபைனலா? 32. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கு? கோயிலுக்கு 30 கிலோ கறி இருக்குன்னு பாக்கீங்க. உயிரோடு எவ்வளவு இருக்கும்? உயிரோட 60 வரும். 60 வரும். வளர்ப்பு நல்லா இருக்குல்ல? ஜம்மு வளர்த்துருக்கானே. தண்ணி நல்லா இருக்குமா? கொடியாடு நல்லா இருக்குமாண்ணே? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். இது இன்னைக்கு இதான் அமைஞ்சிருக்குண்ணே. ஆமா, இதான் அமைஞ்சு. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? நாங்க ஒரு 10 கிடா பார்த்தோம். நல்ல வளர்ப்பு இருக்கு. நல்லா தலைய தூக்கி நிக்கல. ஓ, அதனால தோரணை இருக்கு. கோயில் கொண்டு போனா ஜம்முன்னு அதனால வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்த போதுண்ணே? வடகரை. சுத்தமான கருங்கிட்டா. சூப்பர் கிட்டா பார்த்து வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன்னு இருக்கு. பல்லு எப்படி என்ன? யாதுனே? பல்லு 2 பல்லு கிடா. என்ன வேலை சொன்னாங்க? என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 22. கருங்கடா ரேட்டு கூட. ஆனா அது வரத்து அதிகமா தான் இருக்கு. நிறைய ஏகமா வந்திருக்கு. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? கருப்பு அவ்வளவு வரல, கம்மியா தான் வந்திருக்கு. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? ஒரு 5-6 கிடா பார்த்தோம். 5-6 கிடா. இதுல இந்த கிடா பிடிக்க காரணம் என்னன்னா? இந்த கிடான்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கடை நல்லா சுத்தமா இருக்குண்ணே. ஒரு இடத்துல வெளில பார்க்க முடியல. வெள்ள எதுவும் கிடையாது. அதனால நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு. இதை வாங்கிட்டு போன்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. விலை எவ்வளவு சொன்னாங்கன்னு சொன்னீங்க? 25 சொன்னாங்க. 22க்கு வாங்கிருக்கு. 22 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதுண்ணே?
கோயில்பட்டி மந்தப்பு. கோயில்பட்டி. ஓகே ஓகே. சந்தையிலே பாத்தீங்கன்னா சரியான தோரணையான ஆடு, பெரிய சைஸான ஆடு. பார்க்க எவ்வளவு தோரணையா இருக்கு பாருங்க. பெரம்பலூர் இருந்து ஆடு வாங்கிட்டு போறாங்க. பார்க்க அவ்வளவு தோரணை. ரெட்டை குறுக்கு ஆடு, இதெல்லாம் 3 குட்டி ஆடு பாருங்க. எவ்வளவு சைஸ் எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்கு. என்னன்னா அவங்க விலை எவ்வளவுன்னு சொல்லல. பட் ஆனா சரியான ஆடு. பார்க்க அந்த அளவு தோரணையா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆடு பாருங்க. இப்படி 10 ஆடு இருந்தா போதும், நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெற முடியும். சரிங்களா? அவ்வளவு. வணக்கம். ஜாமுன சூப்பர் குட்டி, எல்லாம் அழகுள்ள குட்டிலாம் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எந்தூர்ல இருந்து வாரீங்கண்ணா? அருப்புக்கோட்டை பக்கத்துல. அருப்புக்கோட்டையில இருந்து வாரீங்க. சரி ஓகே. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா? எல்லாமே 6 மாச குட்டி. 6 மாசம் குட்டி. எல்லாம் இறக்கு அடிக்கக்கூடிய குட்டி அப்படிதானே? காய் அடிச்சுதான் காய் அடிக்காது. காய் அடிக்காது. சரி ஓகே. விலை எவ்வளவு சொன்னா என்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 9 ரூபா கரையும் சொன்னாங்க. 9 ரூபா கரையும் சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிய? 8 ரூபா கரையும் முடிச்சு. 8 ரூபா கரையும் முடிச்சிருக்கேன். எதை கணக்கு பண்ணி வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன யாது? இது என்ன ஒரு 7 மாசம் வளர்க்கணும். 7 மாசம் கரெக்டா வளர்க்கணும். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 கிடா இருக்கு. 2 கிடா இருக்கு. சரி. பெரிய கிடா எல்லாம் கொடுத்தாச்சு. 7 மாசம் வளர்த்துக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா. என்ன தீவனம் குடிக்க? கை தீவனம், வேப்பங்குளம், அகத்திக்குளம், புல்லு. அடர் தீவனம் என்ன குடிக்கீங்க? புண்ணாக்கு தவிடு. தவிடு மட்டும்தான். வேற ஒண்ணும் வைக்க மாட்டீங்க. ஜம்முன்னு வளர்த்துறலாம் அப்படிதானே? 7 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகுது ஒரு குட்டி? 16 ரூபா. 16 ரூபாய்க்கு போனா ஒரு மாசம் 1000 நமக்கு கிடைக்கும் அப்படிதானே? எதுல இருந்து வரீங்கண்ணே? நாகலாபுரம். எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிருக்கீங்க? 2 குட்டி. 2 கிட்டா வாங்கிருக்கீங்க. காய் அடிச்ச கிட்டா தான் உங்களுக்கு? ஆமா, காய் அடிச்ச கிட்டா. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா? காதூத்து ஃபங்க்ஷன். ஓ, ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எப்படி விலை எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 31 ரூபா சொன்னாங்க. 31,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? ஃபைனலா 29. 29 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. என்ன ஐயா? வணக்கங்கய்யா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கய்யா? இளம்போனம். சூப்பர் கிட்டா. நல்ல ஒரு கொடியாட்டு கிட்டா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. புளியம்பூர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி? என்ன யாது? பல் போடல. பல்லே போடல. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காண்டி. பல் போடா கிட்ட ஆட்டுக்கு வாங்கிட்டு போலாமா? ஆமா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருக்குமா? குட்டி நல்லா இருக்கும் அப்படிதானே? நல்லா உண்டாகும். குட்டி நல்லா ஜம்முன்னு உண்டாகும் அப்படிதானே? ஆனா இந்த கிட்டா கொஞ்சம் வளர ஊர்க்கமாயிருமே. ஆமா. கரெக்ட் கிட்டா ஆயிரும்னே. வீட்டுல போய் நல்ல தீவனம் வச்சு நல்லா வளர்த்தோம்னா குட்டி உண்டாயிரும். ஓ, ஆட்டுக்குள்ள கிடாக்கு நான் என்னெல்லாம் கவனிக்கிறீங்க? ஆப்பிள கிடாக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும்? அதுக்கு 2 பருத்தி விதை, மக்காச்சோளம், ஆமா 2 போட்டுக்கிட்டு வச்சுன்னா அரிசி வச்சுனா குட்டி உண்டாயிரும். குட்டி ஜம்முன்னு உண்டாயிரும் அப்படிதானே? ஆமா. இது எத்தனை வருஷம் இந்த கிடா வச்சுக்கலாம் நம்ம ஆட்டுக்குள்ள? இது 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4-5 வருஷம் இந்த கிடா வச்சுக்கலாம். ஆமா. சரி, மாப்பிள கிடாக்கு நம்ம என்னெல்லாம் பாக்கணுங்க? என்னெல்லாம் பாக்கணும்? கொம்புதெல்லாம் பாக்கணுமா? கொம்புதலை பாக்கணும். காது வாழு சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கணும். எல்லாமே போதும். கொம்பு எதனால பாக்கணுங்க? கொம்பு கொஞ்சம் ரேசா நிமிர்ந்திருக்கு. ரேசா வளைஞ்சிருந்தா நல்லா இருக்கு. இதோட நல்லா இருக்குண்ணே. ஆமா. ஆடை முட்டை கூடாது அப்படிதானே? கூடாது. இதுக்கு இப்படிதான் கொஞ்சம் பயமா இருக்கும். அதை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிதானே? சரி, எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 23 ரூபா சொன்னாங்க. 23,000 ரூபா சொன்னாங்க. ஆமா. 19 ரூபான்னு வாங்கி. 19 ரூபான்னு கரெக்டான விலையா? கூடுதல் விலையா? 1000 கொடுத்தான். 17 ரூபாய் தான் பார்த்தேன். 2000 கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம வியாபாரத்துக்கு வாங்கல. சரி. வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்காண்டி நல்லா வாங்கிட்டு ஆட்டுக்காக வாங்கிட்டு போறோங்க. சரிங்க. வணக்கம். கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. காய் அடிச்சா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. பொன் சிரிப்பா வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது சம்பந்தம் கலக்க. சம்பந்தம் கலக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, சம்பந்தம் கலக்க. அதான் சந்தோஷம் மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறீங்க. சரி, எப்படி கிடா பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி? என்ன அதுக்கா? பல்லு 2 பல்லு நிக்க. பல்லு 2 பல்லு. என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? வேலை சொன்னது 14 சொன்னாங்க. 12க்கு வாங்கிட்டு போறோம். 12க்கு வாங்கிட்டு போறீங்க. மன திருப்தி வாங்கிட்டு போறீங்க. ஃபங்க்ஷன் எப்போ? நாளைக்கு. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு போறீங்க. சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? சந்தை நல்லா சூட்டிப்பா இருக்கு. நல்லா சூட்டிப்பா தான் இருக்கு. கிடா எடுத்து அப்படி இருக்கு. கிடலாம் ஏகப்பட்ட கிடா இருக்கு. ஏகப்பட்ட கிடா வந்திருக்கு. ஒரு டாப்பான கிட்டா அவங்க வாங்கிட்டு போறாங்க அப்படிதானே? ஆமா. எந்த ஊர் போகுது? திருச்சி போகுது. இங்க இருந்து அப்படிதானே? சரி ஓகே. கிட்டா பத்தி சொல்லுங்க. கிட்டா பல்லு எப்படி? என்ன யாது? பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு கிட்டா. தோரணையான கிட்டா அப்படிதானே? ஆமா. என்ன வேலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறாங்க? நான் 27,000 28,100 ரூபா. 28,100 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கேன். எவ்வளவுன்னு சொன்னாங்க? அவங்க சொன்னது நான் 35,000 சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. குர்பானிக்கா போகுது? குர்பானிக்கு போகுது. வாய் இருக்கு. நான் வந்து நல்லது பண்ணுவேன். ஓ, சரி ஓகே. உயிரிடை எவ்வளவு இருக்கணும்? அது உயிரிடை வந்து 45 கிலோ வரும். 45 கிலோ வரும். கறி மதிப்பு எவ்வளவு வரும்? கறி மதிப்பு 30 கிலோ சொல்றேன். 35 கிலோ கன்ஃபார்ம் வருமா? ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நாங்க அப்பனேரியா. அப்பனேரில இருந்து வாரீங்க. 2 கன்னியாடு. 2 கன்னி கிட்டா வாங்கிருக்கீங்க அப்படிதானே? காய் அடிச்சுதான் காய் அடிக்காது. 2 காய் அடிச்சதுதான். 1 காய் அடிச்சதுதான். 1 காய் அடிக்காது. சரி, என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்காக வாங்கிட்டு போறோம். கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. பல்லுல அப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு 4யா? பல்லு 4 பல்லு. என்ன வேலை சொன்னாவா? 2 சேர்த்து 22 ரூபா சொன்னாங்கய்யா. ஒரு கிட்டா 22,000 சொன்னாங்களா?
எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17க்கு 17ன்னு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? மன திருப்தியா வாங்கியாச்சு. ஆமா. என்ன கறி மதிப்புல வச்சிருக்கீங்களா இல்ல சும்மா நார்மலா வச்சிருக்கீங்களா? மதிப்பு தான் கறி மதிப்பு தான். எவ்வளவு கறி வரும் நினைக்கியா? கறி 20 கிலோ வரும். 20 கிலோ கண்டிப்பா வரும். மன திருப்தியா வாங்கியாச்சு. ஆமா ஆமா. எத்தனை கடை பாத்திருப்பியா? அது நிறைய பார்த்து இதான் தீர்ந்துச்சு. இதான் தீர்ந்துச்சு. அண்ணா வணக்கண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அண்ணா நம்ம தேனியில இருந்து வரோம்ண்ணே. ட்ரெயின்ல இருந்து வரீங்க. எப்படி இருக்கீங்க? தேனி ஆண்டிப்பட்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஒரு பொட்டு வாங்கிட்டு போறீங்க. ஆமாங்கண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது அவ்வளவுதானே, ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள 2 மாசம் இருக்கும். பால் குடிக்கணும் அப்படிதானே? அது எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிருக்கியோ? நான் ஒரு குட்டி தானே. ஒரு குட்டி தான். தேனில இருந்து ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா? இல்ல இந்த பைக்ல வந்தோண்ணே. அவ்வளவு பைக்ல வந்தீங்களா? பைக்லயே வந்தோண்ணே. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்ண்ணே? 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் வரும்ண்ணே. பரவாயில்ல. தேனில இருந்து வண்டியில. தேனியில இருந்து. சரி ஓகே. ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல இதான செம்பிளி குட்டியில தானே. சேனல்ல பார்த்து ஒரு குட்டி வளர்க்கணுங்கிற எண்ணத்துல வந்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வீட்டுல வளர்க்கணும். வீட்டுல வேற குட்டி எல்லாம் கிடையாது. வெள்ளாட்டம் குட்டி இருக்கு. வெள்ளாடு இருக்கு. பொட்டு கிடையாது. பொட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, இது வந்து என்ன கணக்குல வாங்கிட்டு போறீங்க? எது என்ன நினைச்சு வளர்க்கீங்கண்ணே? ஆசைக்குதான். மக்கள்கிட்ட மித்தபடி எதுக்குமே வளர்க்கல. சரி ஓகே. வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. ஃபுல்லா காடி வச்சிருக்கீங்க அப்படிதானே? தீவன தொட்டி எட்டயபுரம் சந்தையில இருக்கு. சரி ஓகே. என்னென்ன சைஸ் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட? நம்மகிட்ட வந்து 4 இன்ச் இருக்கு. 4 அடி. அடுத்தது 7 அடி. 7 அடி. அதுக்கப்புறம் 9 அடி. எல்லா விதமா வச்சிருக்கீங்க அப்படிதானே? சரி, நமக்கு எந்த ஊர்ண்ணே? நமக்கு சல்வார் வெட்டுனே. சல்வார் வெட்டு. சாத்தூர். சரி, இதோட அளவு என்ன அளவு சொல்லுங்க? இது என்ன விலை சொல்லுங்க? இது வந்து 9 அடி. 9 அடி. என்ன விலை சொல்லுங்க? 3500. 3500. சரி ஓகே. உங்க நம்பர் சொல்லுங்க. 97 97 91 58 23. தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எடுத்துக்கணும். ஓகே. குட்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது வந்து வழக்குக்கு வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே. காய் அடிச்சதா? காய் அடிக்காதானே? காய் அடிக்காது. ஆட்டுக்காண்டியா இல்ல சும்மா நார்மலா? ஆட்டுக்காண்டி ரொம்ப சின்ன குட்டில அது காணுமா? இல்ல, இது கொஞ்சம் வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற காண்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இதை வாங்கிட்டு என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 18 ரூபா சொன்னாங்கண்ணே. 18,000 சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபா வாங்கிக்கணும். 17,000 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? 4 ஆடு இருக்கு. 4 ஆடு வச்சிருக்கீங்க. 4 ஆடு ஒரு கிடா போதும் வாங்கிட்டு போறீங்க.